அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள், எந்த விலைக்கு மேல இருந்தா கீழே இருந்தா என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில இருந்துட்டேன், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நான் சொல்றது எல்லாமே மேக்ஸ். இப்போ நான் யூடியூப்ல கொடுக்கறத வச்சு டைரக்ஷன் மட்டும்தாங்க. இதை வச்சுலாம் நம்ம ட்ரேட்லாம் எடுக்க மாட்டோங்க. புரியுதுங்களா? இது சும்மா சாம்பிள். ஓகேங்களா? நீங்க மேக்ஸா இருந்து உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்கே கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்களே ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்கன்றதுக்காக என்னைக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதே சேர்த்து தான் சொல்றேன். சரி, இன்னைக்கு 24,400 கால் 222 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறும். 222 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும். ஸ்பாட் நிஃப்டி தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ஒரு விலையை வச்சு நிஃப்டி ஏறி இறங்கணும் தான் சொல்றேன். இதை வாங்குங்கன்னு சொல்லல. அதே போல அது ஒரு விலைக்கு மேல போச்சுன்னா ஒரு விலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே போல கீழே வந்ததுன்னா கீழே இறங்கணும் ஆர் அப் ஆகும். ஓகேங்களா? அப்போ சம் கால்குலேஷன் அதுல இதுக்கு இந்த விலைக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்னு ஒரு லைனை போட்டு பார்க்கறது கிடையாது. அதுல ஃபால்ஸா நம்மள மேல இருக்கிற மாதிரி ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. அதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். 1000 பாயிண்ட் எப்படி ஏறினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், எல்லா மேக்ஸும் நம்மகிட்ட இருக்கணும். ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே இந்த கிரிக்ஸ் வேல்யூ, டெல்டா காமா தீட்டா அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் இருக்கிறதுக்கு பயன்படும். லைவ்ல இதுல சரியா அது பயன்படாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.